மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் திறம் படைத்தவர்கள் இந்த மகர ராசி என்பவர்கள். இவங்க எப்போவுமே பார்த்தீங்கன்னா லேசியாக இருக்கிற மாதிரி இருப்பாங்க, அப்படியே சோம்பேறியாக இருக்கிற மாதிரி இருப்பாங்க. ஆனால் வேலைன்னு வந்துட்டால் வெள்ளைக்காரனாக மாறிடுவாங்க. முதல்ல எங்கே இருக்கும்? அப்படியே அமைதியாக இருக்கும், யாருக்குமே மூமெண்ட்டே தெரியாது. ஆனால் ஒரு இறைன்னு பிடிக்கும்போது பார்த்தீங்கன்னா டக்குன்னு போய் பிடிச்சிடும். அந்த மாதிரி வந்து என்னென்னா ஸ்லோவாக இருப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு வேலைன்னு டக்குன்னு ஃபாஸ்ட்டாகிடுவாங்க. ஃப்ரெண்ட்ஸுக்காக அதிகமாக பஞ்சாயத்தை பார்த்தவங்க, ஃப்ரெண்ட்ஸுக்காக நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணி அவங்களுக்காக ஜெயிச்சு கொடுத்த ராசி மகர ராசி. இவங்களோட ராசியாதிபதி சனி, அதுவுமே சில நேரத்தில் பாதிப்பு இருக்கும். அதேமாதிரி மகர ராசி என்பவர்கள் எல்லாருக்கிட்டையும் என்ன ஒரு பிரச்சனைனா ஒரு குழப்பம் இருக்கும். அது முக்கியமாக திருவோண நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்க, மகர ராசியாக இருக்காங்கன்னா இவங்க எடுக்கக்கூடிய 90% டிசிஷன் தப்பான டிசிஷன். அஸ்ட்ரோ தமிழ் அன்பு நேயர்களுக்கு வணக்கம். நம்ம சேனலில் தொடர்ந்து ஜோதிட ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு ஜோதிட ரீதியான விஷயங்கள் பேசுறதுக்காக நம்ம கூட இன்னைக்கு குருஜி டாக்டர் வீனஸ் பாலாஜி அவர்கள் இணைந்திருக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. மகர ராசிக்கு உண்டான வாழ்நாள் குணாதிசயம் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்வீங்க? மகர ராசியில் வந்து உச்சம் பெறக்கூடிய கிரகம் வந்து செவ்வாய் பகவான், நீச்சமாகக்கூடிய கிரகம் குரு, ஆட்சி பெறக்கூடிய கிரகம் சனி. இவங்க வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே பயங்கர ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸாக இருப்பாங்க. சில நேரத்தில் ஸ்லோவாக இருக்க மாதிரி தெரியும். எப்போவுமே பதுங்கிறவங்க தான் பாய்வாங்க இல்லையா, அந்த மாதிரி பதுங்கி பாயக்கூடிய குணாதிசயம் கொண்டவர்கள் இந்த மகர ராசி என்பவர்கள். இவங்க எப்போவுமே பார்த்திங்கன்னா லேசியாக இருக்கிற மாதிரி இருப்பாங்க, அப்படியே சோம்பேறியாக இருக்கிற மாதிரி இருப்பாங்க. ஆனால் வேலைன்னு வந்துட்டால் வெள்ளைக்காரனாக மாறிடுவாங்க. ஓகே ஓகே. பயங்கர ஆக்டிவாக இருப்பாங்க. எப்போவுமே வந்து நம்ம அதிகம் உழைக்கணும், எந்த நிலையிலையும் உழைக்கக்கூடிய தகுதி படைத்தவர்கள் மகர ராசி. நீங்கள் இங்கே கீழே உட்காந்து வேலை செய்யணும் கூட உட்காந்து வேலை செய்வாங்க. பெரிய போஸ்டிங் கொடுத்தாலும் அதுக்கு தகுந்த மாதிரி குவாலிட்டிஸில் ஒர்க் பண்ணுவாங்க. அந்த மாதிரி கொண்டவர்கள் மகர ராசி என்பவர்கள். நெஞ்சுரம் அதிகம் படைத்தவர்கள், எதுக்கும் பயப்பட மாட்டாங்க, ரொம்ப போல்டு, பயங்கர ஸ்ட்ராங், மென்டலி ஃபிசிக்கலி ஸ்ட்ராங்னு சொல்லுவோம். மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் திறம் படைத்தவர்கள் இந்த மகர ராசி என்பவர்கள். என்னென்னா இவங்கள பிரச்சனை என்னென்னா, வாழ்க்கையில் ஏதாவது ஒரு விஷயத்தை செஞ்சேன், கடைசியில் அதை மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை இந்த மகர ராசி என்பவர்களுக்கு வரும். ஓகே. அதனால் ஒவ்வொரு விஷயத்தையுமே இவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப முக்கியம். இந்த மாதிரியான ஆட்களை வந்து ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு உதவுமா சார்? ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வருது, அதுக்கு நம்ம ஹெல்ப்புக்கு கூப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி? கண்டிப்பாக மகர ராசினா ஹெல்ப்புக்கு வருவாங்க, அதில் எந்த டவுட்டும் கிடையாது. ஏன்னா எப்போ ஒருத்தர் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களுக்கு நம்ம இவங்க போய் சப்போர்ட் பண்ணால் அவங்க நல்லது நடக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆமாம். எனக்கே தைரியம் இல்லை வச்சுங்க, நான் எப்படி இன்னொருத்தருக்கு ஹெல்ப் பண்ணுவேன்? அப்படி அந்த தைரியம் படைச்சதுனால பார்த்தீங்கன்னா எல்லா பஞ்சாயத்தையும் ஈஸியாக பார்ப்பாங்க. ஓகே. ஃப்ரெண்ட்ஸுக்காக அதிகமாக பஞ்சாயத்தை பார்த்தவங்க, ஃப்ரெண்ட்ஸுக்காக நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணி அவங்களுக்காக ஜெயிச்சு கொடுத்த ராசி மகர ராசி. ஸோ இவங்களோட குணாதிசயமே வந்து போல்ட்னஸ் தானே. ஸோ இவங்க எடுக்கிற டெசிஷன்ஸ் எல்லாம் வந்து எப்படி இருக்கும்? அதான் போல்ட் டிசிஷனாக இருக்கும், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. ஃபாஸ்ட்டாக எடுப்பாங்க, ரொம்ப ஃபாஸ்ட்டாக எடுப்பாங்க. அந்த ஃபாஸ்ட்டாக எடுக்கிறதும் சில நேரத்தில் பிரச்சனையை கொடுக்கும். என்னென்னா அந்த ஃபாஸ்ட்டாக எடுக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லாத்தையும் பார்த்துக்கலாம், என்ன பிரச்சனை வந்தாலும் பார்த்துக்கலாம். இப்போ போல்டாக இருந்தால் என்ன யோசிப்போம்? ஒரு பிஸ்னஸ் பண்ணால் பிரச்சனை வரதான் செய்யும், ஒரு வேலைக்கு போனால் பிரச்சனை தான் வரதான் செய்யும். இவங்ககிட்ட போய் நீங்கள் வந்து போகும்போது பார்த்துக்க, ஜாக்கிரதையாக பிரச்சனை வரும்னு சொன்னீங்கன்னா, எந்த விஷயத்தில் பாஸ் பிரச்சனை இல்லாமல் இருக்குது, நீங்கள் நடந்தால் கூட எதுக்கு வேணால் ஒருத்தன் இடிச்சிருவான், அதுக்காக நான் என்ன பண்ண நடக்காமல் இருப்பேனா அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது என்னாங்கன்னா சில நேரத்தில் அந்த ஓவர் கான்ஃபிடென்ஸே பிரச்சனையை கொடுத்துரும். ஸோ இவங்களோட குணாதிசயம் பார்க்கும்போது ஸ்லோ அண்ட் ஸ்டெடி அப்படின்னு சொன்னீங்க. ஆனால் ஒரு வேலைன்னு வந்துட்டால் அவங்க வந்து ஃபாஸ்ட்டாக இறங்கி பண்ணுவாங்கன்னு சொல்கிறீங்க. அந்த ஸ்லோவுக்கான காரணம் என்ன சார்? ஸ்லோவுக்கான காரணம் வந்து அது சனியோடைய வீடு. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சரராசி, ஒரு நிலராசி. அதனால் எப்போவுமே வந்து என்னென்னா அது வந்து அப்படியே ஒரு மாதிரி ஸ்லோவாக இருப்பாங்க சில நேரம். இப்போ பார்த்தீங்கன்னா இது எக்ஸாம்பிள் என்ன சொல்லுவோன்னா, நீங்கள் அந்த ராசியோடைய சிம்பிளை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா முதலையோட சிம்பிள் இருக்கும். நீர்நாயின்னு சொல்லுவாங்க, ஆனால் ஆக்சுவலாக முதலை தான் அது. முதலை எங்கே இருக்கும்? தண்ணிக்குள்ளேயும் இருக்கும், லேண்ட்லேயும் இருக்கும். எப்படி இருக்கும்? அப்படியே அமைதியாக இருக்கும், யாருக்குமே மூமெண்ட்டே தெரியாது. ஆனால் ஒரு இறைன்னு பிடிக்கும்போது பார்த்தீங்கன்னா டக்குன்னு போய் பிடிச்சிரும். அந்த மாதிரி வந்து என்னென்னா ஸ்லோவாக இருப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு வேலைன்னு டக்குன்னு ஃபாஸ்ட் ஆகிடுவாங்க. இவங்ககிட்ட இருக்கக்கூடிய பெரிய நெகட்டிவ் என்னென்னா, இவங்களுக்கு யாராவது பிடிக்கல, இவங்களுக்கு யாராவது பிரச்சனை பண்ணிட்டாங்க அப்படின்னா வஞ்சகம் செய்வதில் மிக சிறந்தவர்கள் மகர ராசி என்பது. சகுனின்னு ஒரு கேரக்டர் இருக்குது தெரியுங்களா? அந்த சகுனித்தனத்தை செய்யக்கூடியவர்கள் மகர ராசி என்பது. ஏதாவது ஒரு பஞ்சாயத்தை இழுத்து விட்டுருவாங்க அவங்களுக்கு, அவன் அதில் மாட்டிட்டு படாத பாடு போடுவான். இவங்க தான் செஞ்சாங்கன்னே தெரியாது,
அந்த மாதிரி ஒரு சில நேரங்களில் அது நல்ல கேரக்டராக இருக்குது. ஓகே ஓகே. ஸோ இந்த மாதிரி குணாதிசயம் இருக்கிறவங்க வந்து ஜாபுக்கு போன நல்லதா இல்லை பிஸ்னஸ் பண்ண நல்லதா? இல்லை, எப்படின்னா இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் என்னென்னா உழைப்பாளிகள். அப்போ ஒரு லேபர் லெவலில், ஒரு ஒர்க்கர் கேட்டகரியில், ஒரு மிஷினரி சம்மந்தமான விஷயங்கள், அந்த மாதிரி ஒரு ஹார்டான வேலை எல்லாமே சூப்பராக செய்வாங்க. அது இவங்களுக்கு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும். சாஃப்ட் ஸ்கில் அப்படின்னும் போது பார்த்திங்கன்னா அங்கே ஏதாவது ஒரு பிரச்சனை வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. அதனால் இவங்க வந்து என்னென்னா ஹார்டாக வேலை பார்க்குற மாதிரி ஒரு வேலை கிடச்சிது அப்படின்னா சூப்பராக இருப்பாங்க, நல்லா டெலிவரி பண்ணுவாங்க. அதே சாஃப்ட் ஸ்கில்லில் நிறைய நேரத்தில் பிரச்சனைகள் வருது. என்னென்னா சாஃப்ட் ஸ்கில்லும் போது அப்படியே லேசி ஆகிடுவாங்க. இந்த லேசினஸ் இருக்கும்போது என்ன ஆகும், சில விஷயம் முடிக்க முடியாது, அந்த மாதிரி பிரச்சனைகள் கொடுத்துரும். ஆனால் அந்த மாதிரி விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தால் சூப்பராக இருக்கும். ஓகே சார். இவங்களுக்கு ஃபேமிலி வைஸ் எப்படி இருக்கும் சார்? இவங்களை பொறுத்த வரைக்கும் ஃபேமிலியில் பெரிய ப்ராப்ளம்லாம் வராது, ஃபேமிலி நல்லா தான் இருக்கும். சரிங்களா? என்னென்னா ஒவ்வொரு ஸ்டேஜாக பிரிச்சுப்பாங்க. இவங்க வளரக்கூடிய காலகட்டத்திக்கும் அம்மா அப்பா அண்ணன் தம்பின்னு இருப்பாங்க. ஒரு லெவல் அடுத்தது மனைவி குழந்தை வந்ததுக்கப்புறம் இந்த இது அப்படியே ஸ்லோவாகிடும். ஓகே. இவங்கள தான் இவங்க பிரதானமாக பார்ப்பாங்க. அதனால் என்ன ஆகுன்னா நிறைய மகர ராசி என்பது அப்பா அம்மாவை கவனிக்க முடியாத நிலை இருக்குது. கவனிக்கணும் ஆசை இருக்கும், ஆனால் மனைவிக்கு செய்யணும், குழந்தைக்கு செய்யணும், அந்த கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக மாறிடும். அதனால் சில நேரங்களில் பிரச்சனைகள் வருது. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு அப்பாவை பிடிக்கலன்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க, அம்மாவை பிடிக்கலன்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. ஓகே. ஸோ இவங்களுக்கு உண்டான லக்கி கலர்ஸ் அப்படின்னா என்ன சார்? இவங்களை பொறுத்த வரைக்கும் லக்கி கலர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து சிகப்பு கலர் தான். சிகப்பு கலரை பயன்படுத்துவது சிறப்பு, சூப்பராக இருப்பாங்க. அதே மாதிரி ஐவரி கலர், பேல் எல்லோ. இவங்களுக்கு உண்டான நம்பர்ஸ் அப்படின்னா நம்பர்ஸ் வந்து இவங்களுக்கு 9ஆம் எண்ணை பயன்படுத்துவது சிறப்பு. அது மட்டும் இல்லாமல் 2ஆம் எண்ணை பயன்படுத்தலாம், நல்லாயிருக்கும். இவங்களுக்கு உண்டான இஷ்ட தெய்வம் சார்? இஷ்ட தெய்வம் அப்படின்னு சொல்லக்கூடியது முருகப்பெருமான் தான். முருகனை வழிபாடு பண்ணுறது நல்லது. அதே மாதிரி ஐயப்பன், கருப்புசாமி, காவல் தெய்வங்களை வழிபாடு செய்வது நல்லது. ஸோ இவங்களுக்கு வாழ்நாள் குணாதிசயம் பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாமே சொல்லிட்டோம். ஸோ இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் நடக்கணும் அப்படின்னா அதற்குண்டான தசாபுத்தியில் தான் நடக்கும் இல்லைங்களா? ஸோ இவங்களுக்கு பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே தசாபுத்தியில் எப்படி இருக்கும்? இவங்களை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் தசாபுத்தி அப்படின்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ஆரம்ப கால திசை வந்து சூரியனுடைய திசையாக இருக்கும், சந்திரனுடைய திசையாக இருக்கும், இல்லை செவ்வாயோடைய திசையாக இருக்கும். இவங்களுக்கு நெகட்டிவான திசை என்னன்னு கேட்டால் ஆரம்ப காலத்திலே சூரிய திசை வர்றது நல்லது கிடையாது, அது ஒரு பாதிப்பை கொடுத்துரும். இப்போ பிறக்கும் போதே அந்த பிறக்கும் போது திசையில் பிறக்கிறாங்கன்னா பாதிப்பை கொடுக்கும். அடுத்தது சந்திர திசையில் பிறக்கிறாங்க, அவங்களுக்கு எல்லாருக்குமே ராகு திசை மிகப்பெரிய மன போராட்டத்தை கொடுத்துரும். ஸோ இவங்க பிறக்கும் போது எந்த திசையில் பிறப்பாங்க? அதான் சூரிய திசையில் பிறப்பாங்க, சந்திர திசையில் பிறப்பாங்க, இல்லை செவ்வாய் திசையில் பிறப்பாங்க. ஓ ஓகே. சந்திர திசையில் பிறந்தாங்கன்னா ராகு திசை பெரிய பாதிப்பை கொடுத்துருக்கும். செவ்வாய் திசையில் பிறந்தாலும் ராகு திசை பெரிய பாதிப்பை கொடுக்கும். அதேமாதிரி செவ்வாய் திசையில் பிறக்கிறாங்க அப்படின்னா இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சனி திசையே பாதிப்பை கொடுக்கும். இவங்களோட ராசியாதிபதி சனி, அதுவுமே சில நேரத்தில் பாதிப்பு இருக்கும். அதேமாதிரி மகர ராசி என்பதில் எல்லாருக்கிட்டையும் என்ன ஒரு பிரச்சனைனா ஒரு குழப்பம் இருக்கும். அது முக்கியமாக திருவோண நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்க, மகர ராசியாக இருக்காங்கன்னா இவங்க எடுக்கக்கூடிய 90% டிசிஷன் தப்பான டிசிஷன் லைஃப்பில். அது எந்த விஷயத்தில் இருந்தாலும் சரி, இவங்க ஒரு டிசிஷன் எடுத்துருவாங்க, கடைசியில் அந்த செய்ய முடிகிற நேரத்தில் அது வந்து பேக் வாங்கிடுவாங்க. அது பார்த்திங்கன்னா நிறைய மகர ராசி என்பது திருமணத்தில் இந்த பிரச்சனை. ஒரு பொண்ணு எல்லாம் பார்த்து ஓகே சொல்லிடும், பத்திரிக்கை அடிச்சுடுவாங்க, செஞ்சுருவாங்க, எல்லாம் பண்ணிடுவாங்க. கல்யாண நேரத்தில் அவங்களுக்கு ஏதாவது ஒரு அஃபேர் இருக்கலாம், இல்லை பையனை பிடிக்காமல் இருக்கலாம், இல்லை மேரேஜ் பண்ணால் ஏதாவது பிரச்சனை வரும்போது பயம் இருக்கலாம், வேண்டான்னிடுவாங்க, அப்படி இன்னும் போயிடும். ஸோ இந்த டிசிஷன் அப்படின்னு வரும்போது எந்த ராசிக்காரங்க கரெக்டான டெசிஷன் எடுப்பாங்க அப்படின்னா நீங்கள் எது சொல்லுங்கள் சார்? இல்லை, டிசிஷன் எடுக்கும்போது என்ன பொறுத்த வரைக்கும் வந்து என்னென்னா சிம்மம், ரிஷபம், அடுத்தது வந்து விருச்சகம், கும்பம், இவங்கெல்லாம் டிசிஷன் கரெக்டாக எடுப்பாங்க. அது ராசியாக இருந்தாலும் சரி, லக்னமாக ராசியாக இருந்தாலும் சரி, லக்னமாக இருந்தாலும் சரி, இந்த ராசிக்காரங்களாம் டிசிஷன் எடுக்கிறதுல ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ரெண்டாவது பாருங்கள், ஒரு டிசிஷன் எல்லாருமே எடுக்கிறோம், ஆனால் கடைசி வரைக்கும் அதில் நிற்கிறோமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. இந்த ரிஷபம், சிம்மம், விருச்சகம், கும்பம் இவங்கெல்லாம் ஒரு டிசிஷன் எடுத்துட்டாங்கன்னா நான் எடுத்து கரெக்டு தான், நீ என்ன சொன்னாலும் பரவாயில்ல, அதில் வரக்கூடிய கான்சிக்வன்ஸஸ் நான் பார்த்துக்கிறேன். இப்போ அதில் பிரச்சனை வந்தாலும் அதை ஹேண்டில் பண்ண முடியும் என்னால், நான் அதெல்லாம் யோசிச்சு தான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க, அதை எதிர்கொள்வாங்க. ஆனால் இந்த ராசி என்பவர்கள்லாம் மகர ராசி, கடகராசி, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா துலா ராசி, மேஷ ராசி, ஒரு டிசிஷன் எடுத்துருவாங்க, அது தப்பாக ரைட்டான ஒரு குழப்பம் இருந்துக்கிட்டே இருக்கும் அவங்களுக்கு. ஸோ இந்த ராசிக்காரங்கள்லாம் இப்போ டிசிஷன் மேக்கிங்கில் வந்து ஸ்ட்ராங்காக இருக்காங்கல்ல, அவங்கள கூட வச்சுக்கிட்டா ஒரு விதத்தில் ஹெல்ப் பண்ணும். அப்படி இல்லை, கூட எல்லாரையும் வச்சுக்க முடியுமா? சில நேரங்கள் பாசிபிலிட்டி கிடையாது. மோஸ்ட்லி ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கட்டும். அப்படி இல்லை, இப்போ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே தான் நிறைய இடத்துல நிறைய இடத்துல என்ன கேட்பாங்கன்னா
சார் என் ஜாதகத்தை எப்படி நல்லா இல்லைன்னு சொல்லிட்டீங்க, என் ஒய்ஃப் ஜாதகத்தை வச்சு பிஸ்னஸ் பண்ணலாமா? இப்போ இந்த கேள்விக்கு இப்படி பதில் எடுத்துக்கலாம். நம்ம ஒய்ஃப் ஜாதகத்தை வச்சு பிஸ்னஸ் பண்ணலாமா? டிசைட் பண்ணுற போது நீங்களா ஒய்ஃபா? இல்லை சார் நான் தான் டிசைட் பண்ணுவேன். அப்போ உங்களுடைய எண்ணங்கள் தானே வேலை செய்வாங்க. அங்கே தான் தோற்று போகிறாங்க. நிறைய பிஸ்னஸ் ஃபெயில் ஆகிறதுக்கு காரணம் அதுதான். என்னென்னா அந்த மனைவியோட ஜாதகம் தொழில் செய்வதற்கான வாய்ப்புள்ள ஜாதகமாக இருக்குது, அவங்களுக்கு லாபம் வரக்கூடிய ஜாதகமாக இருக்குன்னா ஜெயிச்சிடுறாங்க. இவங்களால் அது நடந்துருது, அவ்வளோதான். தவிர மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் வந்து ஃபெயில்டாக ஆகிறாங்க. நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். யாரெல்லாம் ஒரு ஆணோ பெண்ணோ, ஆண் பிஸ்னஸ் பண்ணிட்டு போய் சரியில்லைன்னு உடனே மனைவி பேரில் மாற்றுவாங்க, ஜெயிக்க முடியாது. மனைவி பிஸ்னஸ் பண்ணிட்டுப்பாங்க, இல்லை எனக்கு சரியில்லைன்னு சொல்லிட்டாங்க, கணவர், ஜெயிக்க முடியாது. சில பேர் பையன் பேரில் பண்ணேன், அப்படி தோற்றவங்களாம் இருக்காங்க. அப்போ என்னென்னா அவங்க ஜாதகத்தில் நல்ல தசாபுத்திகள் போகும்போது என்ன ஆகும் கேட்டிங்கன்னா, இவங்க யோசிக்கிறாங்களே இல்லையோ அவங்களுக்கு நல்லது நடந்தாகணும், அப்போ நடந்துடும். ஆனால் மோஸ்ட் ஆஃப் த 90% பிஸ்னஸ் ஃபெயில் ஆகும். அதனால் என்ன பண்ணுவோன்னா, நீங்கள் நல்லவங்களை கூட வச்சுக்கிட்டா அதுக்கான வாய்ப்பு நிறைய நேரத்தில் கம்மி. ஒரு 90% சான்ஸ் இல்லை, ஒரு 10% சில பேர் ரொம்ப கிளவராக பிளான் பண்ணுறாங்க. இப்போ நம்ம சில ஜாதகம்லாம் பார்த்துருக்கோம். சில பெரிய பெரிய ஆட்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஜாதகம் வந்து இது அப்ளை பண்ணுவாங்க யாராவது வேலைக்கு, இவங்களை செலக்ட் பண்ணிவிட்டு கடைசியில் நம்மக்கிட்ட சார் இந்த டேட்டா பற்றி போட்டு பாருங்கள், நம்மளுக்கு செட் ஆவாரா? அப்போ நாங்கள் சொல்லுவோம் சூப்பராக இவருக்கு சப்போர்ட் பண்ணுவார், உங்களுக்கு நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லும்போது அவங்களாம் ஜெயிச்சிருக்காங்க, ஜெயிக்காமலாம் இல்லை. அப்போ என்ன சொல்லுவோம் பாருங்கள், உங்களுக்கு நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்க மாட்டீங்க, நீங்கள் யார் காசு கேட்டாலும் கொடுத்துருவீங்க. ஒரு கடகராசியாக வச்சுக்கோங்களேன், ஒரு ஆஃபீஸில் இருக்காங்க, ஓனராக இருக்கார், காசு கேட்டால் கொடுத்துருவார் கடகராசிக்காரர். அப்போ என்ன பண்ணுவோம், கூட ஒரு சிம்மராசி வச்சுக்க, காசுன்னு கேட்டால் அவரை பார்க்க சொல்லு, மேனேஜரை பாருங்கள். அவர் என்ன பண்ணுவார், எதுக்கு வேணும் உனக்கு, என்ன காரணம், எதுக்காக இதை பண்ணுறோம், இது தேவையில்லையே, இது பண்ணாமல் அடுத்த வாரம் பார்த்துக்கலாமே, அடுத்த மாதம் பார்த்துக்கலாமே, இவ்வளவும் கேள்வி கேட்டு கடைசி என்ன பண்ணுவார், 1000 ரூபா கேட்குறியா, சரி இந்த 200 ரூபா வச்சு எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதை பண்ணலாம். ஸோ அந்த மாதிரியான ஆட்கள் கிடைச்சிட்டா இவங்களுக்கு வந்து ப்ளஸ். கண்டிப்பாக அதுதான் சொல்கிறேன். அதுக்கு தான் நம்ம நேரம் நல்லா இருக்கணும். சரிங்களா, நம்ம நேரம் நல்லா இருக்கும்போது என்ன ஆகும்னா அதுக்கான ஆட்கள் ஆட்டோமேட்டிக்காக வருவாங்க. நிறைய நேரத்தில் அதுக்கான பாசிபிலிட்டி இல்லாதனால தான் நம்ம சில நேரத்தில் ஒன்றுமே சொல்ல முடியாது. ரெண்டாவது என்னென்னா, எல்லாருக்குமே என்னென்னா அதான் சொல்ல முதல்ல சொன்ன மாதிரி தான், பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு எல்லாருக்குமே அவங்கள தான் நம்புவாங்களே தவிர மற்றவங்களை நம்ப மாட்டாங்க. ஏன்னா பணம் போயிடுச்சுன்னா நாளில் சார் பதில் சொல்லணும், அவங்க டிசிஷன் எடுத்து தப்பாக இருக்காங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சில பேர் நம்பதில்லை. ஆனால் சில பேர் ரொம்ப ஸ்மார்ட்டாக, எனக்கு இதில் அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது, அவரை பார்க்க சொல்லுவேன், அவர் கரெக்டாக பார்த்துப்பாருன்னு சொன்னவங்களாம் இருக்காங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா சில அண்ணன் தம்பி பிஸ்னஸ் பண்ணுவாங்க. இந்த அண்ணன் தம்பி பிஸ்னஸ் பண்ணுவோம், அண்ணன் பார்த்தீங்கன்னா ரொம்ப லாவிஷ் பர்சனாக இருப்பார், தம்பி ஸ்ட்ரிக்டாக இருப்பார், இல்லை தம்பி லாவிஷ் பர்சனாக இருப்பார், அண்ணன் ஸ்ட்ரிக்டாக இருப்பார். அப்போ அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் அவங்க ஈக்குவலாக ஹேண்டில் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஜெயிச்சிடுறாங்க. இதுலேயே நிறைய தோக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல? தோக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, தோக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, இல்லைன்னு சொல்லல. தோக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படின்னா சில பேர் அண்ணன் தம்பி சேர்ந்தே செய்யக்கூடாதுன்னு இருக்கும். சரிங்களா, ஒரு ஜாதகத்தில் லக்னத்துக்கு 3 செவ்வாய் இருக்குது, லக்னத்தில் 3 செவ்வாய் இருக்குது வச்சுக்கோங்களேன், தம்பியால் ஏமாற்றப்படுவார். அப்போ அந்த தம்பியை கூட சேர்த்து பிஸ்னஸ் பண்ணால் நல்லா போகும்போது என்ன பண்ணுவார், தம்பி அதுலேருந்து அப்படியே வெளில போவார், இல்லை எனக்கு இதில் செட் ஆகலை வெளில போவார். வெளில போகும்போது என்ன பண்ணுவார், இங்கே ஒரு 10 பேர் வேலை செய்வான், அப்படியே பின்னாடி போயிடுவான். அப்போ இந்த பிஸ்னஸ் டவுன் ஆகிடும். ஒன்று. ரெண்டாவது, இந்த தம்பியை பேஸ் பண்ணி சில பேர் ஆர்டர்ஸ் கொடுத்துருப்பாங்க, இவர் போனோன்னா அந்த ஆர்டர் அங்கே போயிடும். இல்லை ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா தம்பியை நம்பி லோனுக்காக தம்பி பேரில் வாங்கியிருப்பார், கடைசி லோன் கட்டுறது கம்பெனி கட்டும், கடைசி அந்த லோன் முடிவு ஒரு நேரத்தில் இவர் வெளில போனோன்னா அந்த ப்ராப்பர்ட்டி இவரோட வெளில போயிடும். அந்த மாதிரி பிரச்சனைகள் நிறைய வரும். ஃபேமிலி வைஸாக வந்து நிறைய பிஸ்னஸ் பண்ணுவாங்கல்ல, ஸோ அதுலையெல்லாம் வந்து இந்த மாதிரியான சிக்கல்கள் தான். 3 செவ்வாய் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக தம்பியால் ஏமாற்றப்படுவார், ஒரு நம்பிக்கை துரோகம் ஏற்படும். அது எந்த வகையில் வேணால் இருக்கும். நீங்கள் நிறைய ஜாதகம் பார்த்துருக்கோம், ஃபாரின்லேருந்து என்ன பண்ணுவாங்கன்னா பணம் அங்கேருந்து அனுப்புவாங்க, அவங்க ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு வர முடியாது, தம்பி இருப்பார், என்ன பண்ணுவாங்க தம்பி பேரில் ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க இடத்த, அண்ணன் வந்தால் தம்பி கொடுப்பாரு அப்படின்னு அம்மா அப்பா எல்லாம் சேர்ந்து பேசி முடிவு பண்ணி தம்பி பேரில் ரிஜிஸ்டர் பண்ணிடுவாங்க. இவர் எல்லாம் ஒரு 10 வருஷம் கழித்து வரும்போது அந்த சொத்தை என்ஜாய் பண்ணிட்டு இருப்பார். அப்போ தான் அவருக்கு ஒரு மேரேஜ் ஆகி குழந்தைகள்லாம் இருப்பாங்க. வந்த உடனே என் சொத்தை கொடுன்னா, நீ எங்கே கொடுத்த, நான் தான் காசு கொடுத்தேன் அப்படின்னு அந்த ஃபைட்டு வந்துடும். காரணம் என்னென்னா, மனைவி குழந்தைக்கு சேஃப்டி பண்ணுறதுக்கு அதை பயன்படுத்த ஆரம்பிச்சிடுவார். அந்த மாதிரி பிரச்சனைகளை கொடுத்துரும். அதனால் நான் சொல்லுவேன், சில ஜாதகம் நீ காசை போட்டால் நீ உன் பேரில் ரிஜிஸ்டர் பண்ணு, வேறு யாரையும் நம்பாத.
ஓகே. ஸோ மகரத்துக்கு இது வந்து செட் ஆகுமா? கண்டிப்பாக மகரத்துக்கு செட் ஆகும்னால மகர ராசி என்பவர்கள் கூட சேர்ந்து சொத்து வாங்கக்கூடாது. அதுவும் மனைவி பேர்லேயோ கணவர் பேர்லேயோ முக்கியமாக கூட பிறந்தவங்க பேரில் சொத்து வாங்கும்போது அது பிரச்சனையை கொடுக்கும். ரத்த உறவுகளால் பிரச்சனை, அதை பார்த்துக்கிட்டா சேஃப். இவங்க ஷைன் ஆகக்கூடிய தசாபுத்தினா என்ன சொல்லுங்கள்? ஷைன் ஆகக்கூடிய தசாபுத்தி பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து இவங்க மகர ராசியாக இருக்கிறதுனால இவங்க மேஜராக பார்த்தீங்கன்னா புதன் திசையில் ஷைன் ஆகிடுவாங்க. என்னென்னா அந்த புதன் திசை வர வரைக்கும் இவங்க தாக்கு பிடிக்கணும், அதான் பிரச்சனை. புதன் திசை ரொம்ப கஷ்டம் ஒன்று. ரெண்டாவது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து சனி திசையில் சில பேர் நல்லா இருப்பாங்க. அந்த சனி திசையில் நல்லா இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இவங்க சேர்த்து வைக்க மாட்டாங்க. நம்மள தான் காசு வருதே நான் பார்த்துக்கலாம்னு விட்டுருவாங்க. அந்த புதன் திசைங்கிறது கடைசி ரொம்ப லேட்டாக வரும், அதனால் சில பிரச்சனை. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக சில பேருக்கு சின்ன வயசுலேயே வரக்கூடிய திசை ராகு திசை வருது. ராகு திசை முதல்ல சொன்னோம் கெட்டதுன்னு சொன்னோம். ஆனால் சில பர்டிகுலர் ஃபீல்டுக்கு, அதுவும் இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்டில் மெடிக்கல் ஃபீல்டு, சாஃப்ட்வேர் ஃபீல்டு, கெமிக்கல் ஃபீல்டில் இருக்கிறவங்க ஜெயிச்சிட்றாங்க. அந்த ஃபீல்டுமே சில பேருக்கு சப்போர்ட் பண்ணுது, சில பேருக்கு பிரச்சனையை கொடுத்தது. இதே ராகு திசை நடக்குது, ஃபுட் இண்டஸ்ட்ரி பண்ணுறாங்க, டோட்டலாக லாஸ் பண்ணிடுவாங்க. நீங்கள் எத்தனை கோடி சம்பாதிச்சாலும் அதை விட்டுட்டு போயிடுற மாதிரி இருக்கும், அது ஒன்றுமே சம்பாதிக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு பிரச்சனையை கொடுத்தோம். ஓகே சார், ரொம்ப சிறப்பாக வந்து மகர ராசியோட வாழ்நாள் குணாதிசயம் பார்த்தோம். அடுத்த வந்து மகர ராசி சார். மகர ராசிக்கு உண்டான வாழ்நாள் குணாதிசயம் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்வீங்க? மகர ராசியில் வந்து உச்சம் பெறக்கூடிய கிரகம் வந்து செவ்வாய் பகவான், நீச்சமாகக்கூடிய கிரகம் குரு, ஆட்சி பெறக்கூடிய கிரகம் சனி. இவங்க வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே பயங்கர ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸாக இருப்பாங்க. சில நேரத்தில் ஸ்லோவாக இருக்க மாதிரி தெரியும். எப்போவுமே பதுங்கிறவங்க தான் பாய்வாங்க இல்லையா, அந்த மாதிரி பதுங்கி பாயக்கூடிய குணாதிசயம் கொண்டவர்கள் இந்த மகர ராசி என்பவர்கள். இவங்க எப்போவுமே பார்த்திங்கன்னா லேசியாக இருக்கிற மாதிரி இருப்பாங்க, அப்படியே சோம்பேறியாக இருக்கிற மாதிரி இருப்பாங்க. ஆனால் வேலைன்னு வந்துட்டால் வெள்ளைக்காரனாக மாறிடுவாங்க. ஓகே ஓகே. பயங்கர ஆக்டிவாக இருப்பாங்க. எப்போவுமே வந்து நம்ம அதிகம் உழைக்கணும், எந்த நிலையிலையும் உழைக்கக்கூடிய தகுதி படைத்தவர்கள் மகர ராசி. நீங்கள் இங்கே கீழே உட்காந்து வேலை செய்யுங்கன்னா கூட உட்காந்து வேலை செய்வாங்க. பெரிய போஸ்டிங் கொடுத்தாலும் அதுக்கு தகுந்த மாதிரி குவாலிட்டிஸில் ஒர்க் பண்ணுவாங்க. அந்த மாதிரி கொண்டவர்கள் மகர ராசி என்பவர்கள். நெஞ்சுரம் அதிகம் படைத்தவர்கள், எதுக்கும் பயப்பட மாட்டாங்க, ரொம்ப போல்டு, பயங்கர ஸ்ட்ராங், மென்டலி ஃபிசிக்கலி ஸ்ட்ராங்னு சொல்லுவோம். மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் திறம் படைத்தவர்கள் இந்த மகர ராசி என்பவர்கள். என்னென்னா இவங்களை பிரச்சனை என்னென்னா வாழ்க்கையில் ஏதாவது ஒரு விஷயத்தை செஞ்சேன் கடைசியில் அதை மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை இந்த மகர ராசி என்பவர்களுக்கு வரும். ஓகே. அதனால் ஒவ்வொரு விஷயத்தையுமே இவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப முக்கியம். இந்த மாதிரியான ஆட்களை வந்து ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு உதவுமா சார்? ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வருது, அதுக்கு நம்ம ஹெல்ப்புக்கு கூப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி? கண்டிப்பாக மகர ராசினா ஹெல்ப்புக்கு வருவாங்க, அதில் எந்த டவுட்டும் கிடையாது. ஏன்னா எப்போ ஒருத்தர் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம இவங்க போய் சப்போர்ட் பண்ணால் அவங்க நல்லது நடக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆமாம். எனக்கே தைரியம் இல்லை வச்சுங்க, நான் எப்படி இன்னொருத்தருக்கு ஹெல்ப் பண்ணுவேன்? அப்படி அந்த தைரியம் படைச்சதுனால பார்த்தீங்கன்னா எல்லா பஞ்சாயத்தையும் ஈஸியாக பார்ப்பாங்க. ஓகே. ஃப்ரெண்ட்ஸுக்காக அதிகமாக பஞ்சாயத்தை பார்த்தவங்க, ஃப்ரெண்ட்ஸுக்காக நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணி அவங்களுக்காக ஜெயிச்சு கொடுத்த ராசி மகர ராசி. ஸோ இவங்களோட குணாதிசயமே வந்து போல்ட்னஸ் தானே. ஸோ இவங்க எடுக்கிற டிசிஷன்ஸ் எல்லாம் வந்து எப்படி இருக்கும்? அதான் போல்ட் டிசிஷனாக இருக்கும், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. ஃபாஸ்ட்டாக எடுப்பாங்க, ரொம்ப ஃபாஸ்ட்டாக எடுப்பாங்க. அந்த ஃபாஸ்ட்டாக எடுக்கிறதும் சில நேரத்தில் பிரச்சனையை கொடுக்கும். என்னென்னா அந்த ஃபாஸ்ட்டாக எடுக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாத்தையும் பார்த்துக்கலாம், என்ன பிரச்சனை வந்தாலும் பார்த்துக்கலாம். இப்போ போல்டாக இருந்தால் என்ன யோசிப்போம், ஒரு பிஸ்னஸ் பண்ணால் பிரச்சனை வரதான் செய்யும், ஒரு வேலைக்கு போனால் பிரச்சனை தான் வரதான் செய்யும். இவங்ககிட்ட போய் நீங்கள் வந்து போகும்போது பார்த்துக்க ஜாக்கிரதையாக பிரச்சனை வரும்னு சொன்னீங்கன்னா எந்த விஷயத்தில் பாஸ் பிரச்சனை இல்லாமல் இருக்குது, நீங்கள் நடந்தால் கூட எதிர்க்க வேணால் ஒருத்தன் இடிச்சிருவான், அதுக்காக நான் என்ன பண்ண நடக்காமல் இருப்பேனா அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது என்னாங்கன்னா சில நேரத்தில் அந்த ஓவர் கான்ஃபிடென்ஸை பிரச்சனையை கொடுத்துரும். ஸோ இவங்களோட குணாதிசயம் பார்க்கும்போது ஸ்லோ அண்ட் ஸ்டெடி அப்படின்னு சொன்னீங்க. ஆனால் ஒரு வேலைன்னு வந்துட்டால் அவங்க வந்து ஃபாஸ்ட்டாக இறங்கி பண்ணுவாங்கன்னு சொல்கிறீங்க. அந்த ஸ்லோவுக்கான காரணம் என்ன சார்? ஸ்லோவுக்கான காரணம் வந்து அது சனியோடைய வீடு. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சரராசி, ஒரு நிலராசி. அதனால் எப்போவுமே வந்து என்னென்னா அது வந்து அப்படியே ஒரு மாதிரி ஸ்லோவாக இருப்பாங்க சில நேரம். இப்போ பார்த்தீங்கன்னா இது எக்ஸாம்பிள் என்ன சொல்லுவோன்னா, நீங்கள் அந்த ராசியோடைய சிம்பிளை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா முதலையோட சிம்பிள் இருக்கும். நீர்நாயின்னு சொல்லுவாங்க, ஆனால் ஆக்சுவலாக முதலை தான் அது. முதலை எங்கே இருக்கும்? தண்ணிக்குள்ளேயும் இருக்கும், லேண்ட்லேயும் இருக்கும். எப்படி இருக்கும்? அப்படியே அமைதியாக இருக்கும், யாருக்குமே மூமெண்ட்டே தெரியாது. ஆனால் ஒரு இறைன்னு பிடிக்கும்போது பார்த்தீங்கன்னா டக்குன்னு போய் பிடிச்சிரும். அந்த மாதிரி வந்து என்னென்னா ஸ்லோவாக இருப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு வேலைன்னு டக்குன்னு ஃபாஸ்ட் ஆகிடுவாங்க. இவங்ககிட்ட இருக்கக்கூடிய பெரிய நெகட்டிவ் என்னென்னா இவங்களுக்கு யாராவது பிடிக்கல, இவங்களுக்கு யாராவது பிரச்சனை பண்ணிட்டாங்க அப்படின்னா
வஞ்சகம் செய்வதில் மிக சிறந்தவர்கள் மகர ராசி என்பது. ஓகே ஓகே. சகுனின்னு ஒரு கேரக்டர் இருக்குது தெரியுங்களா? ஆமாம். அந்த சகுனித்தனத்தை செய்யக்கூடியவர்கள் மகர ராசி என்பது. ஏதாவது ஒரு பஞ்சாயத்தை இழுத்து விட்ருவாங்க அவங்களுக்கு, அவன் அதில் மாட்டிட்டு படாதபாடு போடுவான். இவங்க தான் செஞ்சாங்கன்னே தெரியாது. அந்த மாதிரி ஒரு சில நேரங்களில் அது நல்ல கேரக்டராக இருக்குது. ஓகே ஓகே. ஸோ இந்த மாதிரி குணாதிசயம் இருக்கிறவங்க வந்து ஜாபுக்கு போனனால தான் இல்லை பிஸ்னஸ் பண்ணனால தான்? இல்லை, எப்படின்னா இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் என்னென்னா உழைப்பாளிகள். அப்போ ஒரு லேபர் லெவலில், ஒரு ஒர்க்கர் கேட்டகரியில், ஒரு மிஷினரி சம்மந்தமான விஷயங்கள், அந்த மாதிரி ஒரு ஹார்டான வேலை எல்லாமே சூப்பராக செய்வாங்க. அது இவங்களுக்கு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும். சாஃப்ட் ஸ்கில் அப்படின்னும் போது பார்த்திங்கன்னா அங்கே ஏதாவது ஒரு பிரச்சனை வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. அதனால் இவங்க வந்து என்னென்னா ஹார்டாக வேலை பார்க்குற மாதிரி ஒரு வேலை கிடச்சிது அப்படின்னா சூப்பராக இருப்பாங்க, நல்லா டெலிவரி பண்ணுவாங்க. அதே சாஃப்ட் ஸ்கில்லில் நிறைய நேரத்தில் பிரச்சனைகள் வருது. என்னென்னா சாஃப்ட் ஸ்கில்லும் போது அப்படியே லேசி ஆகிடுவாங்க. இந்த லேசினஸ் இருக்கும்போது என்ன ஆகும், சில விஷயம் முடிக்க முடியாது, அந்த மாதிரி பிரச்சனைகள் கொடுத்துரும். ஆனால் அந்த மாதிரி விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தால் சூப்பராக இருக்கும். ஓகே சார். இவங்களுக்கு ஃபேமிலி வைஸ் எப்படி இருக்கும் சார்? இவங்களை பொறுத்த வரைக்கும் ஃபேமிலியில் பெரிய ப்ராப்ளம்லாம் வராது, ஃபேமிலி நல்லா தான் இருக்கும். சரிங்களா? என்னன்னா ஒவ்வொரு ஸ்டேஜாக பிரிச்சுப்பாங்க. இவங்க வளரக்கூடிய காலகட்டத்திக்கும் அம்மா அப்பா அண்ணன் தம்பின்னு இருப்பாங்க. ஒரு லெவல் அடுத்தது மனைவி குழந்தை வந்ததுக்கப்புறம் இந்த இது அப்படியே ஸ்லோவாகிடும். ஓகே. இவங்கள தான் இவங்க பிரதானமாக பார்ப்பாங்க. அதனால் என்ன ஆகுனா நிறைய மகர ராசி என்பது அப்பா அம்மாவை கவனிக்க முடியாத நிலை இருக்குது. கவனிக்கணும் ஆசை இருக்கும், ஆனால் மனைவிக்கு செய்யணும், குழந்தைக்கு செய்யணும், அந்த கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக மாறிடும். அதனால் சில நேரங்களில் பிரச்சனைகள் வருது. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு அப்பாவை பிடிக்கலன்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க, அம்மாவை பிடிக்கலன்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. ஓகே. ஸோ இவங்களுக்கு உண்டான லக்கி கலர்ஸ் அப்படின்னா என்ன சார்? இவங்களை பொறுத்த வரைக்கும் லக்கி கலர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து சிகப்பு கலர் தான். சிகப்பு கலரை பயன்படுத்துவது சிறப்பு, சூப்பராக இருப்பாங்க. அதே மாதிரி ஐவரி கலர், பேல் எல்லோ. இவங்களுக்கு உண்டான நம்பர்ஸ் அப்படின்னா நம்பர்ஸ் வந்து இவங்களுக்கு 9ஆம் எண்ணை பயன்படுத்துவது சிறப்பு. அது மட்டும் இல்லாமல் 2ஆம் எண்ணை பயன்படுத்தலாம், நல்லாயிருக்கும். இவங்களுக்கு உண்டான இஷ்ட தெய்வம்? இஷ்ட தெய்வம் அப்படின்னு சொல்லக்கூடியது முருகப்பெருமான் தான். முருகனை வழிபாடு பண்ணுறது நல்லது. அதே மாதிரி ஐயப்பன், கருப்புசாமி, காவல் தெய்வங்களை வழிபாடு செய்வது நல்லது. ஸோ இவங்களுக்கு வாழ்நாள் குணாதிசயம் பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாமே சொல்லிட்டோம். ஸோ இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் நடக்கணும் அப்படின்னா அதற்குண்டான தசாபுத்தியில் தான் நடக்கும் இல்லைங்களா? ஸோ இவங்களுக்கு பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே தசாபுத்தியில் எப்படி இருக்கும்? இவங்களை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் தசா புத்தி அப்படின்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ஆரம்ப கால திசை வந்து சூரியனுடைய திசையாக இருக்கும், சந்திரனுடைய திசையாக இருக்கும், இல்லை செவ்வாயோடைய திசையாக இருக்கும். இவங்களுக்கு நெகட்டிவான திசை என்னன்னு கேட்டால் ஆரம்ப காலத்திலே சூரிய திசை வர்றது நல்லது கிடையாது, அது ஒரு பாதிப்பை கொடுத்துரும். இப்போ பிறக்கும் போதே அந்த பிறக்கும்போது திசையில் பிறக்கிறாங்கன்னா பாதிப்பை கொடுக்கும். அடுத்தது சந்திர திசையில் பிறக்கிறாங்க, அவங்களுக்கு எல்லாருக்குமே ராகு திசை மிகப்பெரிய மன போராட்டத்தை கொடுத்துரும். ஸோ இவங்க பிறக்கும் போது எந்த திசையில் பிறப்பாங்க? அதான் சூரிய திசையில் பிறப்பாங்க, சந்திர திசையில் பிறப்பாங்க, இல்லை செவ்வாய் திசையில் பிறப்பாங்க. ஓ ஓகே. சந்திர திசையில் பிறந்தாங்கன்னா ராகு திசை பெரிய பாதிப்பை கொடுத்துருக்கும். செவ்வாய் திசையில் பிறந்தாலும் ராகு திசை பெரிய பாதிப்பை கொடுக்கும். அதேமாதிரி செவ்வாய் திசையில் பிறக்கிறாங்க அப்படின்னா இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சனி திசையே பாதிப்பை கொடுக்கும். இவங்களோட ராசியாதிபதி சனி, அதுவுமே சில நேரத்தில் பாதிப்பு இருக்கும். அதேமாதிரி மகர ராசி என்பவர்கள் எல்லாருக்கிட்டையும் என்ன ஒரு பிரச்சனைனா ஒரு குழப்பம் இருக்கும். அது முக்கியமாக திருவோண நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்க, மகர ராசியாக இருக்காங்கன்னா இவங்க எடுக்கக்கூடிய 90% டிசிஷன் தப்பான டிசிஷன் லைஃப்பில். அது எந்த விஷயத்தில் இருந்தாலும் சரி, இவங்க ஒரு டிசிஷன் எடுத்துருவாங்க, கடைசியில் அந்த செய்ய முடிகிற நேரத்தில் அதுலேருந்து பேக் வாங்கிடுவாங்க. அது பார்த்திங்கன்னா நிறைய மகர ராசி என்பது திருமணத்தில் இந்த பிரச்சனை. ஒரு பொண்ணு எல்லாம் பார்த்து ஓகே சொல்லிடும், பத்திரிக்கை அடிச்சுடுவாங்க, செஞ்சுருவாங்க, எல்லாம் பண்ணிடுவாங்க. கல்யாண நேரத்தில் அவங்களுக்கு ஏதாவது ஒரு அஃபேர் இருக்கலாம், இல்லை பையனை பிடிக்காமல் இருக்கலாம், இல்லை மேரேஜ் பண்ணால் ஏதாவது பிரச்சனை வரும்போது பயம் இருக்கலாம், வேண்டான்னிடுவாங்க, அப்படி இன்னும் போயிடும். ஸோ இந்த டிசிஷன் அப்படின்னு வரும்போது எந்த ராசிக்காரங்க கரெக்டான டெசிஷன் எடுப்பாங்க அப்படின்னா நீங்கள் எது சொல்லுவீங்க சார்? இல்லை, டிசிஷன் எடுக்கும்போது என்னை பொறுத்த வரைக்கும் வந்து என்னென்னா சிம்மம், ரிஷபம், அடுத்தது வந்து விருச்சகம், கும்பம், இவங்கெல்லாம் டிசிஷன் கரெக்டாக எடுப்பாங்க. அது ராசியாக இருந்தாலும் சரி, லக்னமாக ராசியாக இருந்தாலும் சரி, லக்னமாக இருந்தாலும் சரி, இந்த ராசிக்காரங்களாம் டிசிஷன் எடுக்கிறதுல ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ரெண்டாவது பாருங்கள், ஒரு டிசிஷன் எல்லாருமே எடுக்கிறோம், ஆனால் கடைசி வரைக்கும் அதில் நிற்கிறோமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. இந்த ரிஷபம், சிம்மம், விருச்சகம், கும்பம் இவங்கெல்லாம் ஒரு டிசிஷன் எடுத்துட்டாங்கன்னா நான் எடுத்த கரெக்டு தான், நீ என்ன சொன்னாலும் பரவாயில்ல, அதில் வரக்கூடிய கான்சிக்வன்ஸஸ் நான் பார்த்துக்கிறேன். இப்போ அது பிரச்சனை வந்தாலும் அதை ஹேண்டில் பண்ண முடியும் என்னால், நான் அதெல்லாம் யோசிச்சு தான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க, அதை எதிர்கொள்வாங்க. ஆனால் இந்த ராசி என்பவர்கள்லாம் மகர ராசி, கடக ராசி, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா துலா ராசி, மேஷ ராசி, ஒரு டிசிஷன் எடுத்துடுவாங்க, அது தப்பாக ரைட்டான ஒரு குழப்பம் இருந்துக்கிட்டே இருக்கும் அவங்களுக்கு.
ஸோ இந்த ராசிக்காரங்கள்லாம் இப்போ டிசிஷன் மேக்கிங்கில் வந்து ஸ்ட்ராங்காக இருக்காங்கல்ல, அவங்கள கூட வச்சுக்கிட்டா ஒரு விதத்தில் ஹெல்ப் பண்ணும். அப்படி இல்லை, கூட எல்லாரையும் வச்சுக்க முடியுமா? சில நேரங்களில் பாசிபிலிட்டி கிடையாது. மோஸ்ட்லி ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கட்டும். அப்படி இல்லை, இப்போ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க வச்சுக்கோங்களேன், இங்கே தான் நிறைய இடத்துல நிறைய இடத்துல என்ன கேட்பாங்கன்னா, சார் என் ஜாதகத்தை எப்படி நல்லா இல்லைன்னு சொல்லிட்டீங்க, என் ஒய்ஃப் ஜாதகத்தை வச்சு பிஸ்னஸ் பண்ணலாமா? இப்போ இந்த கேள்விக்கு இப்படி பதில் எடுத்துக்கலாம். நம்ம ஒய்ஃப் ஜாதகத்தை வச்சு பிஸ்னஸ் பண்ணலாமா? டிசைட் பண்ணுற போது நீங்களா ஒய்ஃபா? இல்லை சார் நான் தான் டிசைட் பண்ணுவேன். அப்போ உங்களுடைய எண்ணங்கள் தானே வேலை செய்வாங்க. அங்கே தான் தோற்று போகிறாங்க. நிறைய பிஸ்னஸ் ஃபெயில் ஆகிறதுக்கு காரணம் அதுதான். என்னென்னா அந்த மனைவியோட ஜாதகம் தொழில் செய்வதற்கான வாய்ப்புள்ள ஜாதகமாக இருக்குது, அவங்களுக்கு லாபம் வரக்கூடிய ஜாதகமாக இருக்குன்னா ஜெயிச்சிடுறாங்க. இவங்களால் அது நடந்துருது, அவ்வளோதான். தவிர மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் வந்து ஃபெயில்டாக ஆகிறாங்க. நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். யாரெல்லாம் ஒரு ஆணோ பெண்ணோ, ஆண் பிஸ்னஸ் பண்ணிட்டு சரியில்லைன்னு உடனே மனைவி பேரில் மாற்றுவாங்க, ஜெயிக்க முடியாது. மனைவி பிஸ்னஸ் பண்ணிட்டுப்பாங்க, இல்லை எனக்கு சரியில்லைன்னு சொல்லிட்டாங்க, கணவர் ஜெயிக்க முடியாது. சில பேர் பையன் பேரில் பண்ணேன், அப்படி தோற்றவங்களாம் இருக்காங்க. அப்போ என்னென்னா அவங்க ஜாதகத்தில் நல்ல தசாபுத்திகள் போகும்போது என்ன ஆகும் கேட்டிங்கன்னா, இவங்க யோசிக்கிறாங்களே இல்லையோ அவங்களுக்கு நல்லது நடந்தாகணும், அப்போ நடந்துடும். ஆனால் மோஸ்ட் ஆஃப் த 90% பிஸ்னஸ் ஃபெயில் ஆகும். அதனால் என்ன பண்ணுவோன்னா, நீங்கள் நல்லவங்களை கூட வச்சுக்கிட்டா அதுக்கான வாய்ப்பு நிறைய நேரத்தில் கம்மி. ஒரு 90% சான்ஸ் இல்லை, ஒரு 10% சில பேர் ரொம்ப கிளவராக பிளான் பண்ணுறாங்க. இப்போ நம்ம சில ஜாதகம்லாம் பார்த்துருக்கோம். சில பெரிய பெரிய ஆட்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஜாதகம் வந்து இது அப்ளை பண்ணுவாங்க யாராவது வேலைக்கு, இவங்களை செலக்ட் பண்ணிவிட்டு கடைசியில் நம்மக்கிட்ட சார் இந்த டேட்டா பற்றி போட்டு பாருங்கள், நம்மளுக்கு செட் ஆவாரா? அப்போ நாங்கள் சொல்லுவோம் சூப்பராக இவருக்கு சப்போர்ட் பண்ணுவார், உங்களுக்கு நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லும்போது அவங்களாம் ஜெயிச்சிருக்காங்க, ஜெயிக்காமலாம் இல்லை. அப்போ என்ன சொல்லுவோம் பாருங்கள், உங்களுக்கு நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்க மாட்டீங்க, நீங்கள் யார் காசு கேட்டாலும் கொடுத்துருவீங்க. ஒரு கடகராசியாக வச்சுக்கோங்களேன், ஒரு ஆஃபீஸில் இருக்காங்க, ஓனராக இருக்கார், காசு கேட்டால் கொடுத்துருவார் கடகராசிக்காரர். அப்போ என்ன பண்ணுவோம், கூட ஒரு சிம்மராசி வச்சுக்க, காசுன்னு கேட்டால் அவரை பார்க்க சொல்லு, மேனேஜரை பாருங்கள். அவர் என்ன பண்ணுவார், எதுக்கு வேணும் உனக்கு, என்ன காரணம், எதுக்காக இதை பண்ணுறோம், இது தேவையில்லையே, இது பண்ணாமல் அடுத்த வாரம் பார்த்துக்கலாமே, அடுத்த மாதம் பார்த்துக்கலாமே, இவ்வளவும் கேள்வி கேட்டு கடைசி என்ன பண்ணுவார், 1000 ரூபா கேட்குறியா, சரி இந்த 200 ரூபா வச்சுக்க எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதை பண்ணலாம். ஸோ அந்த மாதிரியான ஆட்கள் கிடைச்சிட்டா இவங்களுக்கு வந்து ப்ளஸ். கண்டிப்பாக அதுதான் சொல்கிறேன். அதுக்கு தான் நம்ம நேரம் நல்லா இருக்கணும். சரிங்களா, நம்ம நேரம் நல்லா இருக்கும்போது என்ன ஆகும்னா அதுக்கான ஆட்கள் ஆட்டோமேட்டிக்காக வருவாங்க. நிறைய நேரத்தில் அதுக்கான பாசிபிலிட்டி இல்லாதனால தான் நம்ம சில நேரத்தில் ஒன்றுமே சொல்ல முடியாது. ரெண்டாவது என்னென்னா, எல்லாருக்குமே என்னென்னா அதான் சொல்ல முதல்ல சொன்ன மாதிரி தான், பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு எல்லாருக்குமே அவங்கள தான் நம்புவாங்களே தவிர மற்றவங்களை நம்ப மாட்டாங்க. ஏன்னா பணம் போயிடுச்சுன்னா நாலு சார் பதில் சொல்லணும், அவங்க டிசிஷன் எடுத்து தப்பாக இருக்காங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சில பேர் நம்பதில்லை. ஆனால் சில பேர் ரொம்ப ஸ்மார்ட்டாக, எனக்கு இதில் அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது, அவரை பார்க்க சொல்லுவேன், அவர் கரெக்டாக பார்த்துப்பாருன்னு சொன்னவங்களாம் இருக்காங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா சில அண்ணன் தம்பி பிஸ்னஸ் பண்ணுவாங்க. இந்த அண்ணன் தம்பி பிஸ்னஸ் பண்ணுவோம், அண்ணன் பார்த்தீங்கன்னா ரொம்ப லாவிஷ் பர்சனாக இருப்பார், தம்பி ஸ்ட்ரிக்டாக இருப்பார். இல்லை தம்பி லாவிஷ் பர்சனாக இருப்பார், அண்ணன் ஸ்ட்ரிக்டாக இருப்பார். அப்போ அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் அவங்க ஈக்குவலாக ஹேண்டில் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஜெயிச்சிடுறாங்க. இதே நிறைய தோக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல? தோக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, தோக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, இல்லைன்னு சொல்லல. தோக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படின்னா சில பேர் அண்ணன் தம்பி சேர்ந்தே செய்யக்கூடாதுன்னு இருக்கும். சரிங்களா, ஒரு ஜாதகத்தில் லக்னத்துக்கு 3 செவ்வாய் இருக்குது, லக்னத்தில் 3 செவ்வாய் இருக்குது வச்சுக்கோங்களேன், தம்பியால் ஏமாற்றப்படுவார். அப்போ அந்த தம்பியை கூட சேர்த்து பிஸ்னஸ் பண்ணால் நல்லா போகும்போது என்ன பண்ணுவார், தம்பி அதுலேருந்து அப்படியே வெளில போவார். இல்லை எனக்கு இதில் செட் ஆகலை, வெளில போவார். வெளில போகும்போது என்ன பண்ணுவார், இங்கே ஒரு 10 பேர் வேலை செய்வான், அப்படியே பின்னாடி போயிடுவான். அப்போ இந்த பிஸ்னஸ் டவுன் ஆகிடும். ஒன்று. ரெண்டாவது, இந்த தம்பியை பேஸ் பண்ணி சில பேர் ஆர்டர்ஸ் கொடுத்துருப்பாங்க, இவர் போனோன்னா அந்த ஆர்டர் அங்கே போயிடும். இல்லை ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா, தம்பியை நம்பி லோனுக்காக தம்பி பேரில் வாங்கியிருப்பார், கடைசி லோன் கட்டுறது கம்பெனி கட்டும், கடைசி அந்த லோன் முடிவு ஒரு நேரத்தில் இவர் வெளில போனோன்னா அந்த ப்ராப்பர்ட்டி இவரோட வெளில போயிடும். அந்த மாதிரி பிரச்சனைகள் நிறைய வரும். ஃபேமிலி வைஸாக வந்து நிறைய பிஸ்னஸ் பண்ணுவாங்கல்ல, ஸோ அதுலையெல்லாம் வந்து இந்த மாதிரியான சிக்கல்கள் தான். 3 செவ்வாய் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக தம்பியால் ஏமாற்றப்படுவார், ஒரு நம்பிக்கை துரோகம் ஏற்படும். அது எந்த வகையில் வேணால் இருக்கும். நீங்கள் நிறைய ஜாதகம் பார்த்துருக்கோம், ஃபாரின்லேருந்து என்ன பண்ணுவாங்கன்னா பணம் அங்கேருந்து அனுப்புவாங்க, அவங்க ரிஜிஸ்ட்ரேஷன் வர முடியாது, தம்பி இருப்பார், என்ன பண்ணுவாங்க தம்பி பேரில் ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க இடத்த, அண்ணன் வந்தால் தம்பி கொடுப்பாரு அப்படின்னு அம்மா அப்பா எல்லாம் சேர்ந்து பேசி முடிவு பண்ணி தம்பி பேரில் ரிஜிஸ்டர் பண்ணிடுவாங்க. இவர் எல்லாம் ஒரு 10 வருஷம் கழித்து வரும்போது அந்த சொத்தை என்ஜாய் பண்ணிட்டு இருப்பார். அப்போ தான் அவருக்கு ஒரு மேரேஜ் ஆகி குழந்தைகள்லாம் இருப்பாங்க. வந்த உடனே என் சொத்தை கொடுன்னா, நீ எங்கே கொடுத்த, நான் தான் காசு கொடுத்தேன் அப்படின்னு அந்த ஃபைட்டு வந்துடும். காரணம் என்னென்னா,
மனைவி குழந்தைக்கு சேஃப்டி பண்ணுறதுக்கு அதை பயன்படுத்த ஆரம்பிச்சிடுவார். அந்த மாதிரி பிரச்சனைகளை கொடுத்துரும். அதனால் நான் சொல்லுவேன், சில ஜாதகம் நீ காசை போட்டால் நீ உன் பேர் ரெஜிஸ்டர் பண்ணு, வேறு யாரையும் நம்பாத. ஓகே. ஸோ மகரத்துக்கு இது வந்து செட் ஆகுமா? கண்டிப்பாக மகரத்துக்கு செட் ஆகும். செட் ஆகும்னால மகர ராசி என்பவர்கள் கூட சேர்ந்து சொத்து வாங்கக்கூடாது. அதுவும் மனைவி பேர்லேயோ கணவர் பேர்லேயோ, முக்கியமாக கூட பிறந்தவங்க பேரில் சொத்து வாங்கும்போது அது பிரச்சனையை கொடுக்கும். ரத்த உறவுகளால் பிரச்சனை, அதை பார்த்துக்கிட்டா சேஃப். இவங்க ஷைன் ஆகக்கூடிய தசாபுத்தினா என்ன சொல்லுங்கள்? மகர ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கேட்ட மாதிரி பார்த்தீங்கன்னா, நல்ல திசைகள் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து இவங்களுக்கு அந்த குரு திசை சூப்பராக சப்போர்ட் பண்ணும், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. அதே போல் அந்த ராகு திசை காலகட்டத்தில் இவங்க கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதில் மட்டும் கேர்ஃபுல்லாக இருந்துட்டாங்கன்னா இவங்களுக்கு பெரிய யோகத்தை கொடுத்துரும். குரு திசை பெரிய லெவலில் சப்போர்ட் பண்ணும். ஏன்னா அந்த குரு திசையில் ஒரு ஊர் மாறி போகிறதுக்கு, இடம் மாறி போகிறதுக்கு, வெளிநாடு போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு வரும். அதை எடுத்துக்கிட்டாங்கன்னா இன்னும் லைஃப் சூப்பராக இருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக சில பேருக்கு சின்ன வயசுலேயே வரக்கூடிய திசை ராகு திசை வருது. ராகு திசை முதல்ல சொன்னோம் கெட்டதுன்னு சொன்னோம். ஆனால் சில பர்டிகுலர் ஃபீல்டுக்கு, அதுவும் இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்டில் மெடிக்கல் ஃபீல்டு, சாஃப்ட்வேர் ஃபீல்டு, கெமிக்கல் ஃபீல்டில் இருக்கிறவங்க ஜெயிச்சிடுறாங்க. அந்த ஃபீல்டுமே சில பேருக்கு சப்போர்ட் பண்ணுது, சில பேருக்கு பிரச்சனையை கொடுத்தது. இதே ராகு திசை நடக்குது, ஃபுட் இண்டஸ்ட்ரி பண்ணுறாங்க, டோட்டலாக லாஸ் பண்ணிடுவாங்க. நீங்கள் எத்தனை கோடி சம்பாதிச்சாலும் அதை விட்டுட்டு போயிடுற மாதிரி இருக்கும். அது ஒன்றுமே சம்பாதிக்க முடியாது, அந்த மாதிரி ஒரு பிரச்சனையை கொடுத்தோம். ஓகே சார், ரொம்ப சிறப்பாக வந்து மகர ராசியோட வாழ்நாள் குணாதிசயம் பார்த்தோம். ஸோ இதே மாதிரி அடுத்த ஒரு சிறப்பான நேர்காணலில் சந்திக்கலாம் சார். அது வரைக்கும் நன்றி. வணக்கம்மா, நன்றி.